அன்பான வணக்கம் எங்களுடைய சின்ன பிள்ளைகளே. இன்று நாங்கள் ஒரிகாமி பாணியில் அழகான ஒரு கைவினையை செய்ய எதிர்பார்த்துருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கைவினை. அதையும் விட இது ஒரு கைவினை என்று சொல்ல முடியாது. அதாவது ஒரு விளையாட்டு உபகரணம் என்று வைத்துக்கொள்ளலாம். ஒரிகமி டாய்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இதை ஒரிகமி டாய்ஸ் நிறைய இருக்குது. ஜப்பானில் இந்த ஒரிகமி பாணியில் நிறைய கைவினைகளை செய்கிறாங்க, விளையாட்டு உபகரணங்களை செய்கிறாங்க. அதுபோல் நிறைய பிள்ளைகளுக்கு இப்படி செய்து கொடுத்து சந்தோஷப்படுத்தி மகிழ்வது அவர்களுடைய விசேஷமான ஒரு செயல்பாடு. ஆகவே நானும் எதிர்பார்க்குறேன், இன்று எங்களுடைய பிள்ளைகள் டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடு இணைந்திருந்தால் இது போன்று ஒரிகமி பாணியிலான டாய்ஸ்களை செய்து பிள்ளைகளுக்கு காட்டலாம் என்று நானும் சந்தோஷமாக இணைந்திருக்கிறேன். இப்போது இன்றைக்கு பார்க்கலாம். நாங்கள் முதல்ல என்ன பாருங்க, இந்த கைவினை இது பூவா, இது என்ன விளையாட்டு பொருள்? பார்த்தம்போது இது ஒரு விளையாட்டு உபகரணம். இது எப்படி விளையாடலாம்ங்கிறத நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நாங்கள் இதை முதல்ல எப்படி செய்கிறது என்று நாங்கள் பார்க்கலாம். இதை உண்மையாக செய்கிறதுக்கு அதாவது 3 பகுதிகள் எங்களுக்கு தேவை. அதாவது 3 கடுதாசிகள் எங்களுக்கு தேவை. முதல்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி ஒரு நட்சத்திரம் போல், இதோ 2வது கடதாசியில் செய்த பகுதி ஒரு பூ மாதிரி, 3வது கடதாசியில் செய்ததும் ஒரு பூ மாதிரி. நீங்கள் நினைத்தா இந்த 3 பகுதியும் வெவ்வேறாக செய்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இந்த உபகரணம், இந்த விளையாட்டு உபகரணம் செய்கிறதுக்கு 3 கடதாசி எங்களுக்கு தேவை. ஆகவே நாங்கள் முதல்ல எப்படி இந்த 3ஐயும் தனித்தனியாக செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஆனால் உண்மையில் இது கடினம் இல்லை, ரொம்ப இலகுவானது. கொஞ்சம் வேலைப்பாடு அதிகமாக இருந்தாலும் இலகுவானது. ஆனால் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அதாவது ஒரே சமயத்தில் உங்களுக்கு இதை செய்ய முடியாமல் போச்சுதுண்டா நீங்கள் எங்களோட டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலை மீண்டும் மீண்டும் பார்த்து இதை நீங்கள் செய்து கொள்ளலாம். உண்மையாக நீங்கள் ஒரு வினோதமான ஒரு விளையாட்டு உபகரணம். இதோ இந்த 3 கடதாசி இருக்குது தானே. இப்போ சில சமயங்களில் இப்போ ஒரே நிறத்தில் அந்த கடதாசிகள் 3 இருந்தால் எங்களுக்கு அது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்காது. இப்போ நாங்கள் 3 நிறங்களில் இப்போ கடதாசியை எடுக்கும் போது, 3 நிறங்கள் எடுக்கும் போது எங்களுக்கு மிக பிடித்தமான ஒரு விளையாட்டு உபகரணமாக அது இருக்கும். இப்போ பாருங்களா, முதல் பகுதியை நான் இப்படி வேறு வேறு கலரில் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் 2 நிறங்கள் தெரியுது தானே. அதற்காக நான் இப்போ என்ன செய்திருக்கிறேன்னா, 3வது கடதாசி எடுக்கும்போது 2 பக்கமும் 2 நிறத்தில் ஒரு கடதாசி எடுத்திருக்கிறேன். இப்போது பொதுவாக ஜப்பானில் அவங்க 2 நிறத்திலான கடதாசியை எடுத்து பயன்படுத்தி இவ்வாறான விளையாட்டு உபகரணங்களை செய்வது அவர்களுக்கு வழக்கம். இப்போ நான் இப்படி எடுத்திருக்கிறேன், அதாவது 2 நிறத்திலான கடதாசியை எடுத்திருக்கிறேன். இப்போ பிள்ளைகளுக்கு முடியும் ஒரு ரேப்பிங் பேப்பர் சரி, அல்லது இப்படி 2 பக்கமும் 2 நிறங்களில் இருக்கக்கூடிய கடதாசியை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். சரி, இப்போது நாங்கள் இப்படி இதை 2ஆக மடிப்போம். அதுக்கு பிறகு மற்ற பக்கம் திருப்பி இதோ இப்படி 2ஆக மடிப்போம். அதுக்கு பிறகு அதை விரித்து இந்த பாருங்கள், வெளிப்பக்கம் தெரியுது தானே. இது இந்த உள்பக்கமாக சரியாக நேராக இதோ இப்படி ஜம்புத்தோங் ஒரு என்று இதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு தபால் உரை போல் இது இருக்கும். தபால் உரையை போல் நாங்கள் இப்படி மடித்துக்கொள்ள வேண்டும். சரியா, இதோ மடித்து விட்டாச்சு. இப்போ ஒரு கடித உரை போல் நாங்கள் அமைத்து விட்டோம் தானே. இனி அதே மாதிரி மீண்டும் ஒரு முறை நாங்கள் உட்பக்கமாக இப்படி மடித்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 பக்கத்தையும் இப்படி உட்பக்கமாக நாங்கள் அதாவது கடித உரை போல் மடித்துக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், இதோ இந்த 4 பக்கத்தையும் இப்படி மடித்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை. இப்போது நாங்கள் முதல் தடவை 4 பகுதியை உள்நோக்கி மடித்தோம், 2வது தடவையும் நாங்கள் மடித்தோம். இனி 3வது தடவையும் இப்படி உள்நோக்கி தபால் உரை போல் நாங்கள் மடித்துக்கொள்ள வேண்டும்.
3 முறை இப்படி நாங்கள் மடிக்க வேணும். இப்போ ஒரே பக்கத்தில் 3 முறை நாங்கள் மடித்தெடுக்க வேணும், அழுத்தி கொள்ளலாம். சரியா? இப்போ மடித்த பகுதி இருக்குது தானே, பாருங்கள் இப்படி 2 கோடுகள் இருக்குது தானே. இந்த கோடுகளை இப்படி வெளிப்பக்கமாக நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி பாருங்கள், ஒரு பக்கமும் அந்த கோடுகள் விழாத மறுபக்கம் இருக்கிறது தானே, அந்த கடதாசி பக்கத்தை நாங்கள் இப்படி 2ஆக மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இதோ இப்படி. அதுக்கு பிறகு பாருங்கள், இதோ இந்த கோடு தெரியுது தானே, இந்த மேல் பக்கமாக இந்த பகுதியை இப்படி அழுத்தி இப்படி கொஞ்சம் ஒன்றாக்கி, இதோ இப்படி நான் செய்து காட்டுவது மாதிரி நீங்கள் ஒரு நட்சத்திரம் போல் இப்படி நீங்கள் மடித்துக்கொள்ள வேணும். பாருங்க, ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கு. இப்படி நட்சத்திரம் மாதிரி நீங்கள் மடித்துக்கொள்ள வேணும். சரியா? இப்போ நாங்கள் அதை செய்துட்டோம். இதை வைத்துக்கொள்வோம். இப்போ 2வது பகுதியை நாங்கள் செய்வோம். அதையும் மிக இலகுவாக நாங்கள் செய்து காட்டுறோம். பாருங்கள், இந்த கடதாசி அப்படி 2ஆக மடிக்க வேணும். மீண்டும் அதை மறுபக்கமாக திருப்பி மடிக்க வேணும். இனி இதோ இதையும் இப்படி கடித உரையை போல் நாங்கள் இப்படி உள்பக்கமாக மடித்துக்கொள்ள வேணும். இனி ஏற்கனவே நாங்கள் ஒரே பகுதியில் தான் இந்த நட்சத்திரம் போன்ற அமைப்பை செய்யும் போது ஒரே பக்கம் தானே மடித்தோம். ஆனால் இந்த கடதாசியில் செய்யும் போது மறுபக்கமாக திருப்பி நாங்கள் உட்பக்கமாக மடிக்க வேணும். அதாவது கடித உரையை போல் மடிக்க வேணும். இதை அழுத்தி கொள்ள வேணும். இப்படி இதோ இந்த பக்கமும் மீண்டும் நாங்கள் 3வது முறையாக மறுபக்கம் திருப்பி உட்பக்கமாக இப்படி கடித உரையை போல் மடித்துக்கொள்ள வேணும். மூன்றாவது முறையும் மாறி மாறி நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும் கடித உரையை போல். இப்போ மற்ற பகுதி திருப்பி பார்க்கும்போது பாருங்கள், ஒரு பூவிதழ் போல், ஏதோ பூவிதழ் போல் இந்த பகுதி அமைந்திருக்கும். அதை இப்படி மேல் நோக்கி நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். இனி பாருங்கள், இதோ இந்த பகுதியை நாங்கள் செய்து முடித்தாச்சு. இனி நாங்கள் 3வது பகுதி, இந்த விளையாட்டு உபகரணத்தை 3வது பகுதியை அமைக்க போகிறோம். இப்போ 2 பக்க நிறங்களிலான கடதாசியை தான் எடுத்திருக்கிறோம். ஒரு பக்கத்தில் இப்படி 2ஆக மடித்து கொண்டு இந்த கோடு இருக்குது தானே, அதுபோல் இதை இன்னும் இப்படி உட்பக்கமாக மடித்துக்கொள்ள வேணும். இதை இனி திருப்பி எடுத்து மீண்டும் மறுபக்கமாக நாங்கள் 2ஆக மடித்துக்கொள்ள வேணும். பார்த்தீங்களா? இதோ இப்படி மேல் நோக்கி மடிக்கணும், முக்கோண அமைப்பு வர மாதிரி. இனி இதை திருப்பி மறுபக்கத்துலையும் இப்படி மடித்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு பாருங்க, இப்போ கோடுகளெல்லாம் இந்த பக்கத்தில் இருக்குது தானே, மற்ற பகுதியை எடுத்து இதோ இந்த 4 மூலை இருக்குது தானே, இது உட்பக்கமாக நாங்கள் இப்படி மடித்துக்கொள்ள வேணும். இப்படி இப்போ நாங்கள் இதை விரித்து பார்க்கும்போது இந்த நடுப்பகுதியை பாருங்கள், கோடுகள் சரியாக சதுரம் போல் இருக்குதுன்னு. அதை தவிர வெளிப்பக்கமாக இருக்கிறது இந்த கோடுகள், அந்த பக்கமாக இதோ இப்படி கொஞ்சம் நாங்கள் மடித்துக்கொள்ள வேண்டும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பகுதியை மாற்றி, அதாவது கடதாசியை மாறி மாறி நீங்கள் அப்படி அழுத்தாமல்
ஞாபகப்படுத்தி இப்படி அழுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள் இப்படியான அமைப்பு இருக்குது. இதோ இந்த பக்கத்தில் இந்த இடம் இருக்குது தானே, இப்படியான 4 பக்கங்களுடைய நடுப்பக்கத்திலேயும் நாங்கள் இந்த நடுப்பகுதிக்கு வார மாதிரி இப்படி மடிக்க வேணும். பாருங்கள் இப்படி இந்த மாதிரி இதையும் இப்படி மடிக்கணும், இதையும் இப்படி மடிக்கணும். இப்படி மடிக்கும்போது பாருங்கள் இதோ மடித்து விட்டு இப்படி கொஞ்சம் இது இப்படி அழுத்தும் போது பாருங்கள் சமமான 4 பக்கம் மூடிய ஒரு அமைப்பு ஒன்று எங்களுக்கு கிடைக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு ஒரு அமைப்புண்டு பாருங்கள். 4 பக்கம் வார மாதிரி நாங்கள் மடித்துட்டோம். இப்போ இதே மாதிரி நிறைய நாங்கள் பூக்கள் செய்யும் போது கூட இப்படித்தான் நாங்கள் இதே போல் செய்து கொள்ளலாம். இனி நாங்கள் செய்யலாம், என்ன செய்யலான்னு பாருங்கள். இதோ இப்போது இந்த பக்கம் 4 பகுதி இருக்குது தானே, இதில் ஒரு பகுதியை நாங்கள் தெரிவு செய்து இதோ இந்த பகுதியை நான் இப்போ தெரிவு செய்திருக்கிறேன். இந்த கோடு இருக்குது தானே, இதில் கொஞ்சம் மேல் நோக்கி இப்படி இப்படி மேல் நோக்கி நாங்கள் மடித்துக்கொள்ள வேண்டும். அதே போல் இதையும் இப்படி மேல் நோக்கி இப்படி கொஞ்சமாக மடித்துக்கொள்ள வேண்டும். அது பிறகு இந்த மேல் பகுதி இருக்குது தானே பாருங்கள், அந்த முக்கோணம் மாதிரி அதை உட்பக்கமாக இப்படி கீழ் நோக்கி மடித்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு இதோ இந்த பகுதியை கொஞ்சம் திருப்பி இதை இப்படி ஒரு விரலால் நீவி இப்படி செய்து ஒரு இந்த மாதிரி ஒரு அமைப்பை நாங்கள் செய்து கொள்ளலாம். பார்த்தீங்களா? இதையும் இதே மாதிரி நாங்கள் செய்வோம். இந்த பகுதியையும் நான் செய்கிறத மிக அவதானமாக பாருங்கள் பிள்ளைகளே. இதோ இப்படி இதை திருப்பி இந்த மேல் பகுதி இருக்குது தானே, இந்த பக்கத்தில் விரல் இப்படி வைத்து அழுத்தி இதோ இப்படி ஒன்றாக்கிட்டு இந்த பகுதியை இதோ இப்படி செய்யணும். அதே போல் இந்த பகுதியை இப்படி செய்வோம். இதோ மடித்தோம். இதையும் மடித்து இதை கொஞ்சம் திறந்து இதோ இந்த இடத்துல விரலை வைத்து அழுத்தம் கொடுத்து இப்போது இப்படி இப்படி இந்த இரண்டையும் ஒன்றாக்கி இப்படியான ஒரு வடிவத்தை நாங்கள் செய்து கொள்ளலாம். இந்த பகுதியை இதே மாதிரி செய்யணும். இதோ பாருங்கள், இதை மடித்தாச்சு, இந்த பகுதியை மடித்தாச்சு. இனி அதை விரித்து இதோ ஒரு விரலுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது, இந்த பகுதியை இப்படி நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். சரியா? இதோ நாங்கள் ரொம்ப கடினம் இல்லாமல் இலகுவாகவே இதை செய்துவிட்டோம். இனி இப்படி தான் வரும். இப்போ பாருங்கள், இந்த பகுதியை இப்படி உட்பக்கமாக நாங்கள் மடிக்க வேண்டும். இதோ நட்சத்திரம் மாதிரி வெளியில் தெரியுதே நீள் பகுதி. இதை இந்த பகுதியை அதை மடிக்கிறதுக்கு முதல்ல இந்த பகுதியில் எப்படி இருக்குல்ல, இதை நீங்கள் இப்படி திறந்து வெளிப்பக்கமாக வர மாதிரி இப்படி மடித்து விட்டு இதோ பாருங்கள் இப்படி இப்படி மடித்தாச்சு. இப்போ இந்த நட்சத்திரம் போல வெளியில் நீண்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியை உட்பக்கமாக இப்படி மடிக்க வேணும். சரியா? இப்போ பாருங்க, இப்போ 3 பகுதியும் செய்தாச்சு. இதை எப்படி நாங்கள் சேர்க்கலாம்னு பார்க்கலாம். இப்போது நாங்கள் இதை நெருக்கமாக கொண்டு வரும்போது இதோ பாருங்கள், இந்த இப்படி ஒரு இதழ் மாதிரி வருது தானே. இப்படி வரும்போது உள்பக்கமாக ஒரு முக்கோணம் போல் இருக்கும். அந்த முக்கோணத்தை இப்படி உட்பக்கமாக நாங்கள் செருக வேணும். அதே போல் மறுபக்கத்தையும் அப்படி தான். இதோ பாருங்கள், அந்த இதழ் மேலே வர மாதிரி இருக்க வேணும். ஆனால் முக்கோண அமைப்பை உட்பக்கமாக நாங்கள் இப்படி செருகி கொள்ளலாம். கிழியாமல் கொஞ்சம் நாங்கள் கவனமாக இதை இந்த பாக்கெட் போன்ற அமைப்புக்குள்ளே நாங்கள் செருகி கொள்ள வேணும்.
அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த நட்சத்திர அமைப்பு இருக்குது தானே, இதை உட்பக்கமாக இப்படி இதோ இப்படி நாங்கள் உட்பக்கமாக செருகி வைக்கலாம். நான் மீண்டும் அதை செய்து காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் செய்து வைத்திருக்கிறோமே, இதோ இந்த பாக்கெட் மாதிரி இருக்குது தானே, 4 பக்கங்களையும் பாக்கெட் மாதிரி இருக்குது. இப்போது இதில் இந்த இதழ் மாதிரி இருக்க பகுதி இருக்குது. ஆனால் உட்பக்கமாக நாங்கள் முக்கோணம் போன்ற அமைப்பு இருக்குது. இந்த முக்கோணம் போன்ற அமைப்பை இந்த பாக்கெட்டுக்குள்ளே நாங்கள் செருக வேண்டும். அதுபோல் 4 பக்கங்களையும் இப்படித்தான் இப்படி நாங்கள் செருகி கொள்ள வேண்டும். சரியா? இப்போ இந்த பாக்கெட்டுக்குள்ளே இந்த முக்கோண பகுதியை விட்டாச்சு. இனி நாங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் போன்ற அமைப்பை எடுத்து இதோ இப்படி முதல்ல 2ஐயும் போட்டதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இலகுவாக இருக்கும் உங்களுக்கு இப்படி செருகுவதற்கு. ஏதோ கொஞ்சம் இப்படி செய்து நகர்த்தி இப்படி செருகி அதன் பிறகு அதை நாங்கள் நீராக்கி கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இதை எப்படி நாங்கள் விளையாடலான்னு பார்க்கலாம். ஒரு அழகான பூ மாதிரி இருக்குது தானே, ஆனால் இதை எப்படி விளையாடலாம் பார்த்தீங்களா? இது ஒரு பம்பரம் போல. பம்பரம் அப்படி இருக்குமோ? இது ஒரிகம்பாணியில் ஒரு சம்பிரதாயமான ஒரு கைவினை. இதை நாங்கள் இப்படி திருகி அல்லது சுழற்றி நாங்கள் இதை விளையாட முடியும். நிறைய நண்பர்களை சேர்த்து கொண்டு இது போல் நாங்கள் செய்து ஒரே நேரத்தில் 1 2 3 என்று சொல்லிவிட்டு ஒரே நேரத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்படி சுழற்றி நாங்கள் இதை விளையாடலாம். இப்போ பார்க்கலாம் எவ்வளவு நேரத்தில் வரையும் அது சுழலுது என்று பார்க்கலாம். யாருடைய பம்பரும் அதிக நேரமாக சுழலுது என்று பார்த்து விளையாடலாம். அப்படி பார்த்து வெற்றி பெற்றவரை நாங்கள் தெரிவு செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சுழலுது என்று சொல்லி ஒவ்வொரு நிறங்களையும் எப்படி இந்த பம்பரம் சுழலுது என்று பாருங்கள். இதோ ஒவ்வொரு நிறங்களில் அழகழகான டிசைன்களில் இந்த பம்பரம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இனி பாருங்க பிள்ளைகளே, உங்களோடு விளையாடுவதற்கு வீட்டில் யாரும் இல்லாட்டி நீங்கள் 2 கைகளாலே இப்படி சுழற்றி விட்டு பார்க்கலாம். எந்த பம்பரம் கூடிய நேரம் சுழலுது என்று நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இதில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்ன சொன்னால், இது வெறுமனே விளையாட்டு பொருள் மட்டுமல்ல, நிறைய பிள்ளைகள், அதாவது ஒரு 3 வயது 4 5 வயது பிள்ளைகளுக்கு இதை சுழற்றி பார்க்கும்போது அவருடைய இந்த மூளையினுடைய பகுதி, அதாவது ஒரு திறமையான ஒரு பிள்ளையாகும். அதாவது மூளையினுடைய செயற்பாடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இப்படி சுழற்றுவதனூடாக அவர்களுடைய விளையாட்டு திறனோ அல்லது அவர்களுடைய மூளைக்கான பயிற்சியும் அதிகரிக்கும் என்று சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, இப்போ ஒரே நேரத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு கூட, இப்படி களைத்து உழைத்து வருகின்றவர்களுக்கு கூட இப்படியான ஒரு அமைப்பை செய்து இப்படி சுழற்றி நீங்கள் விளையாடலாம். ஆகவே இதுக்கு இப்படி சுழற்றி நீங்கள் செய்யும்போது மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. ஆகவே வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளே, நீங்கள் இதை செய்து பாருங்கள். இப்போ அக்கா அண்ணாமார் இருந்தால் உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆகவே அம்மாவும் அப்பாவுக்கும் நீங்கள் இப்படி செய்து கொடுக்கலாம். அவர்களுடைய வேலை பளுவை குறைத்து அவர்களுடைய மனசை புத்துணர்ச்சி ஆக்குவதற்கு இப்படியான விளையாட்டு பொருட்களை நீங்கள் செய்து கொடுக்கலாம். ஆகவே இப்போ நிறைய விடயங்களை நாங்கள் இதில் சொல்லி கொடுத்துருந்தோம். ஆகவே சில சமயங்களில் இந்த வீடியோவை நீங்கள் மீண்டும் பார்த்து இதை செய்து கொள்ளலாம். அதற்காக நீங்கள் எங்களுடைய டிபி கிட்ஸ் சேனலோடு, யூடியூப் சேனலோடு இணைந்திருந்து நிறைய நீங்கள் இப்படியான கைவினைகளை செய்து பார்க்கலாம். ஆகவே பிள்ளைகளே, நாங்கள் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புவது என்னென்னா, உங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் இருந்தால் அவங்களுக்கும் நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள். எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலை பற்றி நிறைய சொல்லுங்கள். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோ ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கைவினையோடு இணைந்துருங்க. சரியா? நான் போய் வரேன். நன்றி பிள்ளைகளே.